ஜனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். குணமாக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, குணமாக்கும் ஆண்டவர். இரண்டாவது, தப்புவிக்கும் ஆண்டவர், தப்புவிக்கும் ஆண்டவர். மூன்றாவது, பயன்படுத்தும் ஆண்டவர், பயன்படுத்தும் ஆண்டவர். சரியா? முதலாவது குணமாக்கும் இயேசு, குணமாக்கும் இயேசு. இரண்டாவது தப்புவிக்கும் இயேசு. மூன்றாவது பயன்படுத்தும் இயேசு. இந்த நாளிலே ஆரம்பத்திலிருந்து ஒரு சம்பவத்தை ஜெபத்திலிருந்தே நீ கேட்டேன். என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சம்பவம்? சரியா, 38 வருஷமா வியாதிப்பட்டிருந்த மனுஷனை இயேசு குணமாக்கினார், இயேசு தப்புவித்தார், இயேசு பயன்படுத்தினார். சரியா? முதல் காரியம், குணமாக்கப்பட்டான். இந்த வேளையில் நான் பார்க்கும்போது இது ஒரு பண்டிகை காலம், யூதருடைய பண்டிகை காலம். யூதர்களுக்கு பண்டிகை என்பது 3 மிக முக்கிய பண்டிகை. ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று அது அறுப்பு கால ஸ்தோத்திர பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. 3 பண்டிகைகள் பிரதான பண்டிகைகள். இந்த பண்டிகை வரலாற்றாசிரியர் சொல்கிறபடி இது கூடார பண்டிகை. இஸ்ரவேல் மக்கள் இந்த பண்டிகையெல்லாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அவர்களை விடுவித்தார், அவர்தான் அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார், அவர்தான் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பண்டிகை நோக்கமே என்னன்னா, யாரை நினைக்க வேண்டுமானால் விடுவித்தவரை நினைக்கணும், ஆசீர்வதித்தவரை நினைத்தனும். கடைசியாக நம்மளெல்லாம் திரும்ப சந்திக்க போறார், அவரை என்ன செய்யணும்? நினைக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகையிலே அவர் இந்த மனிதனை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்து பண்டிகை நாட்களிலே மாத்திரமே எருசலேமுக்கு வந்தார். ஏனென்றால் அவருடைய ஊழியத்தின் மைய பகுதி எங்கென்றால் கலிலேயா. அது எருசலேமில் 80 மைல்கள் தூரத்தில் உள்ள பகுதி. அந்த பகுதியிலே தான் அவர் ஊழியத்தை 99% செய்தார். ஆனால் பண்டிகை ஆனால் எங்கே வந்து விடுவார்? எங்கே வந்துடணும்? ஆலயத்திற்கு, எருசலேமுக்கு வந்து விடுவார். இந்த எருசலேமுக்கு வந்தவர் இந்த இடத்திலே அவர் நேரடியாக ஆலயத்துக்கு போகல. ஆலயத்துக்கு வர இயலாதபடி ஒரு மனுஷன் துயரத்தோடு நெடுநாளாய் படுத்திருந்த மனுஷனை ஆண்டவர் தேடி வந்தார். காரணம் என்னன்னா, அவனுக்குள்ளே இந்த 38வது வருஷத்துல ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நான் மாத்திரம் பண்டிகையை ஆசரிக்கல, நான் மாத்திரம்தான் இங்க என்ன செய்யறேன், துயரத்துல கிடக்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ள ஏக்கம். என்னை யார் கொண்டு தேவாலயத்திற்கு கொண்டு போவான்? நான் தேவாலயத்துக்கு போகணும் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ அவருக்கு தீராத ஒரு ஆசை வந்து விட்டது. ஏனென்றால் நீங்க கவனிச்சு பார்த்தா, குணமாக்கப்பட்டவன் தேவாலயத்துக்கு போனான். எங்க போனா? அப்ப அவன் இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. நானும் பண்டிகைக்கு எங்கே போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். தேவாலயத்துக்கு அருகிலே தான் அந்த எருசலேமில தான் அந்த பெதஸ்தா குளம் இருக்கிறது. இந்த பெதஸ்தா குளத்திலிருந்து என்ன செய்வார்னா, என்னன்னா அநேகர் வந்திருப்பார்கள், படுத்திருப்பார்கள், அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். இந்த ஒரு மனுஷன் மாத்திரம்தான் 38 வருஷம் படுத்திருந்தான். சரியா? ஏன்னா இந்த மனுஷனுக்கு இரக்கம் கிடைக்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ளே பாவம் இருந்தது. எதற்கெல்லாம் நோய் வரும் எனால் பாவத்தினால் நோய் வரும். துன்மார்க்க நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். சரியா? துன்மார்க்கம் செய்தால் என்ன நோய் வரும். சரியா? இயற்கையாகவும் நோய் வரும். சரியா? இயற்கையாகவும் நோய் வரும். பிசாசால நோய் வரும். யாரால நோய் வரும்? பிசாசால் நோய் வரும். ஒழுங்காக சாப்பிடலைனாலும் நோய் வரும். அது எப்படி? சாப்பிடலைன்னா தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா என்ன வராது? பசி எடுக்காது. அப்போ பசியோடு இருந்தால் தூக்கம் வராது. சுற்றிடும். அப்படி
சரியா? ஒழுங்காக சாப்பிடலைனாலே என்ன வந்துடும்? தூக்கம் வராது. தூக்கம் வரல, தன்னால் வியாதி வந்துடும். அந்த வியாதி தீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தூங்க வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? தூங்க வைப்பாங்க. தூங்கின பிறகு நல்லா என்ன செய்யணும்? சாப்பிட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த வியாதி சரியாயிடும். அப்போது சில நேரம் நாம் செய்கிற சின்ன அதாவது சாப்பாடு சாப்பிடலைன்னா கூட என்ன வந்துடும்? வியாதி வந்துடும். ஒவ்வொரு வியாதி வருவதற்கு பல காரணம் உண்டு. இந்த மனுஷனுக்கு இந்த வியாதியில் அவன் படுத்திருந்தான். அந்த இடம் பெதஸ்தா என்று சொன்னா இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீடு. அநேகருக்கு இறக்கம் கிடைச்சிச்சு, இவனுக்கு மாத்திரம் இறக்கம் கிடைக்கல. ஏன்னா இவன் பாவம் செய்திருந்தான். இது எப்படி தெரியும் என்று சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட போய் சொல்லுகிறார், 14ஆம் வசனம், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. இதுக்கு முன்னாடி வர அவன் என்ன செஞ்சிருக்கான்? பாவம் செய்திருக்கிறான். இனி பாவம் 38 வருஷம் வியாதியா இருந்தான், ஆனா பாவம் செய்துட்டே இருந்தான். 38 வருஷம் அவன் படுத்திருந்த உண்மை, அவனுக்கு கொடிய வியாதி வந்தது உண்மை, அவனுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை உண்மை. ஆனால் அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தான். என்ன பாவம் செய்திருப்பான்? நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இந்த வியாதிப்பட்டவங்களை நீங்க பார்க்க போனீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒரு தப்புமே பண்ணலை, எனக்கு ஏன் தான் இந்த வியாதி வந்துச்சோ. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்க நம்ம கவனிச்சு பார்த்தா நிறைய அவர்களை தான் இருக்கும். அப்போ வியாதி வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, பாவம் ஏதாவது செஞ்சோமான்னு சொல்ல என்ன செய்ய மாட்டான்? ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இன்னும் அடுத்து சொல்லுவாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நபர் அவங்களாம் நல்லா தானே இருக்கா, என்ன அநியாயம் பண்ண அவங்களும் நல்லா தான் இருக்கான். எப்படி பொறாமப்படுறது, அடுத்து சாபம் போடுறது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அழித்து போட்டு நாசமாக போட்டு இருக்கிறது, வியாதியில் இருக்கிறது, இருக்கிற கஷ்டம். ஆனால் மற்றவங்களை சபிக்கிறது, எரிகிறது, கோபப்படுறது. இந்த மனுஷன் 38 வருஷமா இரக்கம் இல்லாதபடிக்கு அவன் அங்கே இருந்தான். ஏன் பக்கத்தில் உதவி செய்வதற்கு கூட ஆள் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? இவனுக்கு அன்பா பேச தெரியல. வியாதி இருக்கான எப்படி பேசுறான்? வீராப்பா பேசுறான். அப்ப இவருக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாம காரணமே என்னன்னா, இவருடைய பாவம். இவர் இரக்கம் இல்லாதபடிக்கு அவர் அந்த இடத்துல கடந்ததுக்கு காரணமே இரக்கத்தின் வீட்டில் இரக்கம் இல்லாததுக்கு போனது. அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவம். என்ன பாவம் செய்தார்? என்ன யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்து ஒரு மனுஷன் என்ன பாவம் செய்தால் அதெல்லாம் ரொம்ப விவரித்து காட்ட மாட்டார். சரியா? விவரித்து காட்ட மாட்டார். ஆனால் ஆலோசனை கொடுக்கும்போது இந்த பாவம் செய்யாத, அதை செய்யாத என்று சொல்லி பாவத்தை குறித்து அவர் சொல்லுவார். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷன் என்ன பாவம் செய்தான் என்பதை ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு உணர்த்துவார், அல்ல பிரசங்கத்தினால ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துவார். மற்றபடி முழு பாவமும் ஒரு மனுஷன் ஆண்டவர் இடத்துல தான் அறிக்கணும். ஆண்டவர் நேரடி அதை என்ன செய்வார்? உணர்த்துவார். 11ஆம் வகுப்பு படிக்க வர நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆலயத்தை தவறாமல் போவேன். அப்பா ஊழியக்காரர், வல்லமையான ஊழியக்காரர். எங்கள் வீட்டில் சனிக்கிழமை தூரம் கூட்டம் நடக்கும், நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் நான் பாவியாக இருந்தேன். எங்கள் அம்மாவை நல்லா என்ன செய்யணும்? வேதனைப்படுத்துவேன். எங்கள் அப்பா ஊழித்து போயிடுவாங்க. எங்கள் அம்மாட்ட என்ன செய்வேன்னா, சாப்பிடாமல் படுத்துடுறது. எங்கள் அக்கா 2 பேர் தங்கச்சி, அவங்களும் சாப்பிட்ருவாங்க. நான் மட்டும் என்ன செய்யணும்? சாப்பிடாமல் படுத்துடுறது. கிராமம் தான், சாப்பிடாம படுத்து. எங்கள் அம்மா என்ன செய்வானா, சாப்பிடுச்சா. நான் என்ன செய்வேன்? கடையில் என்ன ஏதாவது பார்த்து வச்சுட்டு இருந்திருப்பேன். எதையாவது பார்த்து வச்சுட்டு வந்து இப்படி படுத்திருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, இந்த மஞ்சள் கலரில் ஒரு பண்ணு உண்டு. அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அது வந்திருக்கும், கடையில் வந்துட்டுன்னா அதை எப்படி வாங்கணுன்னா, சாப்பிடாமல் படுத்தா அம்மா என்ன வாங்கி தருவாங்க? பண்ணு வாங்கி தருவாங்க. அம்மா படுத்துடுறது, ஐயா சாப்பிடு. எங்கள் அம்மா உடனே நினச்சிவாங்க, பண்ணு வாங்கி
என் தங்கச்சி விட்டு பண்ண வாங்கியே கூட அதே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நம்ம பண்ணுற சேட்டே தான். இதான் நான் பாவத்திலே தான் இருந்தேன். 11ஆம் வகுப்பு வரை நான் பாவத்தில் இருந்தேன். ஞானம் இருந்தது, படிப்பதில்லை. வாலிபம் வந்தது, இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தேன். ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். எங்கள் அம்மா குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நானும் என் தங்கையும் சண்டை போட்டு விடணும். அந்த சண்டையின் நேரத்தில் இயேசு என்னை வளர்த்தினார். நீ செய்கிறது பாவம், உன் தாயை வேதனைப்படுத்துகிறான், ஜெபிக்கிற உன் தாயை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான், எவ்வளவு துணிகரமாக இந்த பாவம் செய்கிற ஆண்டவர்கிட்ட பேசினார். அந்த ஆண்டுடைய தொடுதல் வந்தது. என்னை அறியாமல் நான் என்ன செய்தேன், என் பாவங்களை உணர்ந்தேன். அறிக்கையிட ஆரம்பித்த ஒன்று நான் சொன்னேன். நான் என்னென்னா பாவம் செஞ்சேன். என் வாழ்க்கையில் என்னென்னா பள்ளிக்கூடத்து போயிட்டு வந்தால் ஆலயத்துக்கு போக மாட்டேன். ஆலயத்தில் ஆராதனை நடக்கும். நேரே நான் ஆலயத்தில் இருந்து ஒரு கடைசி முடிவில் 4 சந்தி இருக்கும். அதில் ஒரு கடை இருக்கும், ஒரு சைக்கிள் கடை இருக்கும். ஒன்று அந்த சைக்கிள் கடையில் உட்கார்ந்துருப்பேன், இல்லைன்னா அந்த மளிகை கடை முன்னாடி இருப்பேன். என் வாழ்க்கையில் நான் ஆலயத்திற்கு ஜெபம் நடக்கும்போது கூட இங்கே தான் இருப்பேன். இரவு ஆராதனை நடக்கும்போது நான் அதில் நிற்பேன். நான் ஆண்டவரை அவமதித்தவன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டினார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அல்லது இரக்கம் கிடைத்து மேன்மை அடைவதற்கு தடை என்னன்னா பாவம் தான். ஒருவேளை மற்றவர்களால் நல்ல நிலைமைக்கு வருவார்கள், அவர்களுக்கு இரக்கம் கிடைத்து அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். ஆனால் பாவம் செய்து கொண்டு, அந்தரங்க பாவங்களை செய்து கொண்டு, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி, எனக்கு மாத்திரம் ஆண்டவர் இறங்க மாட்டுக்கார் என்று சொன்ன அநேகரேனும் எண்ணுவதுண்டு. நான் அழுததுண்டு. நான் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் புலம்பினதுண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு 38 வருஷம் வச்சது போல சிலருக்கு 10 வருடம் இருக்கலாம், சிலருக்கு 5 வருடம் இருக்கலாம், சிலருக்கு ஏன் 8 வருடங்கள் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருடங்கள் இருக்கலாம். சில காரியங்களுக்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவம். நமக்கு இருப்பது ஏதோ ஒரு குறைவு அல்லது ஒரு வியாதி, அது தீரவில்லை என்று நினைப்போம். அதைவிட கொடிய ஒரு வியாதி நமக்குள் இருக்கிறது, பாவம் என்னும் வியாதி. இந்த வியாதி அறியாதபடிக்கு நாம் இருப்பதினாலே நம் வாழ்க்கையில நாம் இரக்கமற்றவர்களாய் அல்லது இரக்கம் கிடையாதவர்களாய் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறதை இயேசு அறிந்து, இந்த மனுஷன் இயேசுவை தேடி செல்ல முடியாது. பாவம் செய்த பிறகு ஒரு மனுஷன் ஆண்டவர் தேட மாட்டான். ஒரு மனுஷனும் தேட மாட்டான். பாவத்தினால வியாதி வந்திருந்தாலும் மனுஷன் ஆண்டவரை தேட மாட்டான். சிலர் சொல்லுவாங்க, ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காட்ட போவோம், அங்க ஜெபிக்கிற இடம் இருக்கும், அங்க அற்புதம் நடக்கும், வாங்கன்னு சொல்ல வர மாட்டாங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டானா அவன் எங்க வர மாட்டான், ஆண்டவரை தேடி வர மாட்டான். நீங்க கவனிச்சு பாருங்க, ஆதாம் என்ன செய்தான்? பாவம் செய்தான். ஏவாளோடு சேர்ந்து என்ன செய்தான்? பாவம் செய்தான். சரியா? ஆனா பாவம் செய்த போது இந்த ஆதாம் இயேசுவை தேடி வந்தாரா? கர்த்தரை தேடி வந்தாரா? அவர் தேடி வரல. அவர் எங்க இருந்தாரு? தோட்டத்துக்குள்ள ஒளிந்திருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மை தேடி வருகிறவர். பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்க பூலோக வந்தாரே, மனிதரை மீட்பே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரே. பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்க பூலோகம் வந்தாரே, மனிதரை மீட்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரே.
எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசு, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசு. இந்த மனுஷனை ஆண்டவர் தேடி வந்தான் அவனை குணப்படுத்த. சரியா? அவனை குணப்படுத்த. அவன் வியாதிப்பட்டிருந்தான். அதைவிட மேலாக அவன் பாவத்தில் என்ன செய்தான்? கிடந்தான். எனவே அவனுக்கு இரக்கம் கிடைக்கல. அப்பொழுது இயேசு அவனிடத்தில் வந்தபோது, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று சொன்னான். அப்போ அவனுக்கு அவனே சொல்றேன், எனக்கு யாருமே இல்லை, சொஸ்தமாகணும் விருப்பம் தானே எனக்கு. இன்னைக்கு பாவத்தை விடணும் ஆசை தான். ஆனால் என்னென்ன என்னால் ஜெபிக்கவே முடியலை. பாவத்தை விட்டுறணும் ஆசை தான். பாவத்தை விட்டுட்டு எனக்கு மேன்மை கிடைச்சிடும் ஆசை தான். என் வாழ்க்கை உயர்ந்தன ஆசை தான். ஆனால் பாவத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு முடியலை, எனக்கு முடியலை. இந்த மனுஷனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு பாவத்தை விட முடியலை, ஆண்டவரை தேட முடியல, ஜெபிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். 119 சங்கீதத்தில் நாம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த வசனம் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் நடத்தும். ஆனால் இந்த வசனத்தை படிக்க நம்மளால என்ன செய்யல முடியல. மணிக்கணக்கா செல்போனை பார்க்க முடியுது, மணிக்கணக்கா டிவியை பார்க்க முடியுது, மணிக்கணக்கா மற்றவன்ட்ட பேச முடியுது. இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த 38 வருஷத்துல ஒரு நாளாவது என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவரே பாவியா என்மேல் கிருபையார் கேட்டிருக்கலாம்ல. வாய் தான் பேசுறானே, வாய் பேசுது, ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம்ல. ஆண்டவர் யாருன்னா மன்னிக்கிறவர் அல்லவா? ஆண்டவர் மன்னிக்க. நினிவே மக்கள் ஒரு அசீரிய மக்கள், ஒரு ஆண்டவரை அறியாத மக்களுக்கு யோனா சொன்ன 40 நாள் என்ன செய்யப்படும்? நினிவே அழிக்கப்படும். கேட்டவுடனே அவங்க மனம் திரும்பி என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அல்லவா? ஆண்டவர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை செய்யலையே. ஆண்டவர் பாவத்தை அறிக்கையிட்ட மன்னிப்பார் தெரியும். ஆனா இவன் 38 வருஷமா அவன் ஆண்டவரே தேடல. இன்னைக்கு ஆண்டவர் குணமாக்குறவர் தான், ஆனா நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, எங்கே போகிறோம்? ஐயா நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்றோமா? ஐயா பேய்க்கு பார்த்தா பேய் உங்க வீட்டில தான் குடியிருக்கும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பா ஊழியக்காரர், அதன் மூலம் சந்திக்கப்பட்ட குடும்பம், நல்ல ஆண்டவரை தேடுறவங்க தான். ஆனால் ஆண்டவர் மறந்துட்டாங்க. நான் திடீரென்று ஒரு கல்யாண வீட்டிற்கு போகிறதற்கு நான் போனேன். அப்பொழுது அந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் என்னை உணர்த்தினார். அந்த வயதான தகப்பனர் ஆண்டுகிட்ட போயிட்டார். அந்த வயதான பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு கடைசி பையன், அவங்ககிட்ட நிறைய பையன், 6 பையங்க. கடைசி பையனுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை அந்த வீட்டில் இருந்துச்சு. நான் போயிட்டு, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க யாரு? கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்கிட்டே கிறிஸ்து இருக்க மாட்டார் நிறையவர்கிட்ட. சரியா? இந்த வீட்டுக்கு போனால் என்னை பாட்டி, தம்பி நல்லா இருக்கியே அப்படின்னாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மெதுவாக பார்த்தேன். ஒரு அந்த சின்ன பிள்ளை 1.5 வயசு போல் இருக்கும். அதுக்கு என்ன காலில் ஒரு கெட்டு போட்டிருந்து, காலில் ஒரு அருணகீரை கழிச்சு கெட்டியிருந்து. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்துட்டு பாட்டிகிட்ட கேட்டேங்க, பாட்டி என்னாச்சு அப்படின்னு. வயிற்றால போச்சா? என்ன போச்சு? வயிற்றால போச்சு. உடனே ஒரு துளுக்கச்சிட்ட போய் கேட்டேன். அவன் அந்த கருத்தக்கீரை கட்டிட்டு வயிற்றால போகிறது நின்றுடும். உடனே கட்டியாச்சு, வயிற்றால போய் நின்றுட்டா இவன் கருத்தக்கீரை அவுத்துருக்கணும்ல. இப்போ அவுத்த என்ன வந்துடும்? வயிற்றால போயிடும்.
இப்போ அவுத்தா வயிற்றால போயிடும். நான் அங்கே உட்கார்ந்துட்டே இருந்தேன். பாட்டிக்கும் வயிற்றால போகுது, இப்போ அறுத்தா தன்னால் போகுது. அதாவது மனசளவில் போயிட்டே இருக்கு, அறுத்தா போயிடும். யார் மௌனுக்கும் போகுது, மருமகளுக்கும் போகுது. என்னது? கை தவுத்தா வயிற்றால போயிடும். பயம். அந்த பாட்டி உள்ளே போச்சு பார்த்தீங்களா, டக்குன்னு என்கிட்ட ஒரு சின்ன கை கத்தி வச்சுருவேன், டக்குன்னு வெட்டி அப்படி துருதி போட்டாச்சு. சொன்னேன், பாட்டி இங்கே பாருங்க, கைத்த இருக்க தான் வந்தேன், வயிற்றால இந்த ஒரு நாள் வராது. இந்த கைத்தை கட்டினிய கத்தரா இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டார். இன்னைக்கு கத்தரா இயேசு கிறிஸ்து இதுலேருந்து விடுதலை ஆக்கணும் என்ன அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு நிறைய அற்புதம். அந்த அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சி போடுனா கண்ணை பார்த்தேன், சின்ன பையனை. அது பிழைச்சதே மறுபறைப்பு. ஆனால் அது எங்கள் பேர் பிசாசிட்ட ஆலோசனை கேட்கு, ஐயா கயிறு கெட்டு ஒன்ன அந்த வியாதியும் சேர்த்து கெட்டி பிசாசு கெட்டியும் நரகத்தில் அவங்க போடும். அது அறியாதோட வழி. கிறிஸ்து அறிந்தவர் நமக்கு யார் உதவி செய்வா? இயேசு கிறிஸ்து உதவி செய்வா. அப்படி தழும்புகளால் நம்ம என்ன செய்யறோம்? குணமாகிறோம் இல்லவா? அப்போ யாரை விசுவாசிக்கணும்? இயேசு விசுவாசிது இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? சபையின் மூப்பர்களை அழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் என்ன பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கீங்க? உங்கள் வீட்டில் பிள்ளைகள் வியாதிப்பட்ட ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? கேட்டு பாருங்க. எத்தனை பேர் முதல்ல ஜெபிக்கிறோம்? உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் டாக்டரை கூப்பிடணும். சரி, அது உலக பிரகாரமா சரியா, அது போகலாம். ஆனால் முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்ல. ஏசப்பா வியாதி வந்துட்டு எனக்கு உதவி செய்யுங்க கேட்கணும்ல. இந்த மனுஷனுக்கு 38 வருஷம் வியாதி இருந்திருக்கு. வாய் நல்லா திறக்கு, நல்லா பேசுறான். ஆனா ஒரு முறை கூட அவன் என்ன செய்யல? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதா இல்லை. ஏன் ஆண்டவர் கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு இறங்குகிறவ. இவன் கூப்பிட்டவனுக்கு இறங்க மாட்டாரா? இவன் கூப்பிடவே இல்லை. 38 வருஷத்தை வீணாக்கிட்டான். இந்த இடத்துல உட்கார்ந்து அன்பு தேவ பிள்ளைகளை, நல்லா வாய் பேசுது, கால் நடக்கு, கண்ணு நல்லா தெரியுது, வசனம் படிக்கிறது இல்லை, கால் நல்லா நடக்குது, முழங்கால் போட முடியும், முழங்கால் போடுறதே கிடையாது. நமக்கு இன்னைக்கு என்னன்னா, நம்ம வியாதியும் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் காரணம் கர்த்தரை தேடாமல் இருப்பது. அவர் குணமாக்குறவர் தான், அவர் உதவி செய்கிறவர் தான், அற்புதம் செய்கிறவர் தான். ஏன் அற்புதம் நடக்கல? அவரை தேடல, அவரை தேடல. வீட்டில் பிரச்சனை, யாரை தேடணும்? யாரை தேடணும்? கணவன் மனைக்கு பிரச்சனை, யாரை தேடணும்? ஹலோ சார், என் கணவர் என்னை அடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எங்கே போகணும்? 100க்கு அடிக்கணுமா? 100 மடங்கு பிரச்சனை அதிகாரம். அந்தரங்கத்தில் பார்க்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? அந்த பிள்ளைகள் தவறு செய்கிறாங்களா? இங்கே பாருங்களேன், என் பையன் சரியே இல்லை, என் பையன் சரியே இல்லை, எல்லாட்டும் சொல்கிறது. என் பிள்ளை இருக்கா பார்த்தீங்கன்னா கீழ்படியே மாட்டான். அவளை மாதிரி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு யார்கிட்ட சொல்ல? ஊரெல்லாம் சொல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்கிறதே கிடையாது. சில ஜோமனாங்க, நல்ல ஜோமனாங்க. எப்படி ஜோமனாங்க? அந்த பையன் அப்போ தான் வந்து உட்கார்ந்துருப்பான் ஜெபத்தில். ஏசப்பா என் பையனை கீழ்படிய மாட்டேங்க, அவனை சந்திங்க ஆண்டவரை. சந்திக்க யாரு? நம்ம தான் சந்திக்கப்படணும். நம்ம என்ன ஜெபம்னா அவனை திட்டுறதுக்கு போல ஜெபம் பண்ணுறோம். ஜெபன் பேரில் அவனை திட்டுறது. புருஷன் அன்னைக்கு தான் வந்து கொஞ்ச நேரம் சரி ஜெபம் பண்ணிகிட்டே கிடக்கால, சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தா அன்னைக்கு வந்து உட்கார்ந்த நம்ம, ஆண்டவரே இவர் எவ்வளவு காரியம் தப்பு தப்பாக செஞ்சுட்டு பாருங்களேன், அவரை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு. என்ன அவர் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் 4 வார்த்தை ஜெபிக்கிற கேட்டோம்னா, நம்ம ஜெபம்லாம் அவங்கள திட்டுறது. நம்ம ஜெபம்னா உங்களை திட்டுறது. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் பிரச்சனைகள், நமக்கு தீராத பிரச்சனைகளுக்கு காரணம் நாமே, வேற யாரும் கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. நமக்கு பிரச்சனையா, நெருக்கமா, யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். முழங்கால பலன் இருக்கா? முழங்கால் நின்று கெஞ்சணும். எதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தந்திருக்கிறார்? முழங்கால் நின்று அவர்கிட்ட கெஞ்சறதுக்குதான். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இந்த மனுஷன் 38 வருஷத்தை வீணடித்து விட்டான். ஏன்? குணமாக்கிற ஆண்டவர் ஜீவிக்கிறவராயிருந்தார். எத்தனையோ முறை வந்தார். இந்த முறை ஏன் வந்தார் தெரியுமா? ஆண்டவருக்கு என்னன்னா அவங்கள கொஞ்சம் இறக்க வந்துட்டு. ஏன் தெரியுமா? ஆலயத்துக்கு போனோம். எதுக்கு போனோம்? ஆலயத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், இவனை எங்கே இவனை அவனை நம்மளே தூக்கிடணும், நம்மளே தூக்கிடணும். ஆண்டவரே வந்து அவனை குணப்படுத்தினார்.
அவன்கிட்ட கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நல்லா புரியுங்க, எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் அந்த தெனசனா உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இதில் என்னன்னா, அவன் பேசுகிற வார்த்தை எல்லாம் அவன் பார்த்தபோது இயேசு சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக என்ன செஞ்சான். மற்றவங்க இயேசு சொன்ன வார்த்தைக்கெல்லாம் எதிர்த்துருந்தாங்க. இந்த மனுஷன் இப்போ இயேசு சொன்ன வார்த்தைக்கு என்ன உடனே எழுந்திருந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்யான், நடந்தான். நம்ம இன்னைக்கு கீழ்ப்படுகிற கிடையாது. நமக்கு என்னதான் கிடையாது, நமக்கு எப்போதுமே மேன்மையாக வைப்பார். கர்த்தருனை மேன்மையாக வைப்பார். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் மேன்மையாக இருக்க முடியும். இங்கே இந்த மனுஷன் உடனடியாக கீழ்ப்படிஞ்சிட்டான். நமக்கு என்னென்னா, இப்போ என்ன வரணும்னா நம்ம கேள்வி கேட்போம். என்ன கேட்போம், நானே படுத்திருக்கிறேன், எப்படி எழும்ப முடியும், எனக்கே தூக்கமாக வரும், நான் எப்படி போக முடியும், எனக்கு தான் என்னென்னா வைத்த வழியை நான் எப்படி போக முடியும், நான் எப்படி அழைத்து போக முடியும், நான் எப்படி போக முடியும். கல்யாண வீட்டுக்கு தலைவலியா வாரேன் இருங்க சரியாயிரும், ஒரு மாத்திரை போட்டு வந்துடுறேன். எங்கே போகிறது, கல்யாண வீட்டுக்கு போயிடுறது. அதுக்கு ஏன்னா அவங்க கோவிச்சு விடுவாங்களாம். இங்கே ஆண்டவரை தேடி வர்றதுக்கு இது குணமாக்கப்படுற இடம், அவர் குணமாக்குற நம்மோடு இருக்கிறார். நம்ம இங்கே வர்றது கிடையாது. வீட்டில் என்ன கிடந்து அங்கே செல்லை நோண்டிட்டு கிடக்குறது, தலைவலியாக இருக்கும், செல்லை நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டே கிடக்குறது. இன்னைக்கு வாழ்க்கையில் யோசித்துவா, குணமாக்கும் இயேசு நம்மோடு இருக்கிறார். குணமாக்கப்படுவதற்கு தடை என்ன தடை இன்றைக்கு கேட்டு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவர் சுட்டி காட்டுறாருன்னா அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா நிச்சயம் உதவி செய்வான், நிச்சயமாக உதவி செய்ய. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ என்ன செய்யணும், இன்னைக்கு நமக்கு கையில் ஆண்டவர் வேதாகமத்தை தந்துட்டார். இதை படித்து என்ன செய்யணும், இதற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா நிச்சயமாய் ஆண்டவர் குணமாக்குவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாராயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் குணப்படுத்துவார். ரெண்டாவது, இந்த மனுஷனை ஆண்டவர் தப்பு வைக்கிறார். என்ன தப்பு வைக்கிறார், குணமாக்கப்பட்டாச்சு, சந்தோஷம். அவர் நேரம் எங்கே போயிட்டாரு, தேவாலயத்துக்கு ஓடிட்டார். அந்த தேவாலயத்துக்கு ஓடுறதுக்கு முன்னாடி என்னென்னா, யூதர்கள் குணமாக்கப்பட்ட நோக்கி எங்கே போகிறா, படுக்கை எடுத்து தூக்கிட்டு போகிறா அப்படிங்க. இவ்வளோ நாள் படுத்திருக்கிற பார்த்தவன் அவன் கண்டு என்ன சந்தோஷப்படலை. நம்ம குணமானோடனே நம்ம குடும்பத்தை நல்லாயிருவாங்க, நல்லாயிட்டாங்கன்னு என்ன சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த குடியை விட்டவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், குடியை விட்டவுடனே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா, இந்த குடியாரன் குடியை விட்டுட்டானே, இவன் திருந்திட்டானே அப்படி நினச்சி சந்தோஷம் பட மாட்டான். எப்பயுமே அடுத்து குடிப்பான். இப்போ எப்போ அவனை குடிக்க வைக்கலாம், இதுதான் இந்த உலகமாக இருக்கும். இந்த மனுஷன் 38 வருஷமாக படுத்திருந்தான். எழும்பி போகும்போது எப்பா சந்தோஷமாக இருக்கப்பா எப்பா அப்படின்னு சொல்லியிருக்க. இவன் என்னென்னா ஓய்வு நாளில் எப்படி நினைச்சலாம், நீ தூக்கிட்டு போகலாம், படுக்கையை தூக்கிட்டு போகலாம். ஏன்னா 2 கை வச்சு வேலை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, 2 கை வச்சு. ஆண்டவர் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர சாப்பிடாதுன்னு சொன்னார். உன் வேலையை உனக்கு தேவையான அந்த வேலையை செய்யாதுன்னு சொன்னார. ஏன் கூட இது நீ சாப்பிடு, அதெல்லாம் இல்லை, வேலையை செய்யாத. அன்னைக்கு உலக வேலையை உலக காரியத்தால் செஞ்சுட்டு அலையாத. அடுத்தவன் படுக்கையை தூக்கிட்டு அலையாத. அடுத்தவனுக்கு போய் வேலை உன் படுக்கையை தூக்கிட்டு நினைச்சு போதான் சொன்னார். இந்த இடத்துல இவர்கள் இந்த மனுஷனை என்ன செய்யாங்கன்னா, இன்னும் படுக்கையில கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. சில அப்படிதான் நினைப்பாங்க. சரியா, இந்த மனுஷன் அவங்க பேச்செல்லாம் கேட்காம நேர படுக்கை கொண்டு போட்டுட்டு நேரம் எங்கே வந்துட்டான், தேவாலயத்துக்கு வந்துட்டான். இப்போ இவன் எங்கே வந்துட்டான், தேவனுடைய கூடாரத்திற்கு வந்துட்டான். எங்கே வந்துட்டான், ஆராதனை எதுக்கு, நமக்கு தான் சுகமாயிட்ட ரட்சிக்கப்பட்டாச்சு, நமக்கு ஆராதனை எதுக்கு, ஆராதனை எதுக்கு சொல்லுங்க, ஆராதனை எதுக்கு? இந்த ஐயரோளுக்கு நேரம் இல்லை, சபைகளுக்கு வேலையே இல்லை, அவருக்கு சும்மா இருந்து காலையில் ஜாமனா கிடவோம், சங்கீதம் வாசிப்போம் அப்படின்னு சொல்றது, பிரசங்கம் பண்ணுறது எதுக்கு, எதுக்கு? ஆண்டு நன்றி சொல்லுது. ஆமாம், நன்றி வீட்டில் இருந்தால் சொல்லாம இங்கே வர்றது, எதுக்கு வர்றோம்?
கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனை புகழிடம் கண்டு கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ. கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கோட்டங்கள், கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கோட்டங்கள், ஆடிடை குடிலிடை மந்தைகள் நடும் நெருங்கவே முடியாது. ஆடிடை குடிலிடை மந்தைகள் நெருங்கவே முடியாது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலம் கண்மலை வெடிப்பது புகழிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பது புகழிடம் கண்டு கொண்டோ. தேவனின் ராஜ்யத்தை திசை எங்கோ விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசை எங்கோ விரிவாக்கிடும். ஆவலாய் ஜெபித்து அதற்கென்றே வாழ்ந்து யாருக்கும் கலக்கமில்லை. ஆவலாய் ஜெபித்திடும் அதற்கென்றே திடும் யாருக்கும் கலக்கமில்லை. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலம் கண்மலை வெடிப்பதனி புகழிடம் கண்டு கொண்டு. கண்மலை வெடிப்பதனி புகழிடம் கண்டு கொண்டோ. நல்லா கவனிக்கணும். இந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு புது சட்டை போட்டுட்டுலாம் வெளியே போகும் தெரியுமா சின்ன பிள்ளைகள். இப்போ எப்போ பார்த்தாலும் புது துணியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நானும் சின்ன பையனாக இருக்கும் 3 பண்டிகைக்கு ஒரே ட்ரெஸ் எடுத்துருவோம். எத்தனை பண்டிகை? 3 பண்டிகை. கிறிஸ்மஸ்ஸு, புது வருடம், எங்கள் ஊரில் ஆசன பண்டிகை. இந்த 3க்கும் சேர்த்து ஒரே ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனோடனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வாழை மரத்துட்ட என்ன சொல்லக்கூடாது, போய் ராவிட்டு வந்துடக்கூடாது. இந்த வாழை மரத்துலவே ராவிட்டு வந்துடும். சட்டையை பத்திரமாக கொண்டு வந்துடணும். தர்றதே ஒன்று, தந்துட்டு போகும்போது அனுப்புறது ராவிட்டு வந்துடும். அது என்ன அர்த்தம்னா, ராவின்னா உரைச்சிட்டு வரணும், உரசிட்டு வரக்கூடாது. நம்ம உரசுறது இங்கே தானே உரசுறது. நமக்கு பிடிச்ச இடமே வாழை மரம் தானே. தோரணை கட்டி வச்சுருக்கோம், நம்ம அங்கே போய் தான் என்ன நிற்கிறது. அப்போ சொல்லி விடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த சட்டை என்ன செஞ்சிடணும், பத்திரமா இருக்கணும். நம்ம வீட்டில் இந்த பீங்காங் கப்புலாம் இருக்குல்ல, அதில் பத்திரமா இருக்கு தெரியுமா, அப்படி தானே. பீங்காங் கப்பு, இந்த டீ குடிப்போம் தெரியுமா, நம்ம வீட்டுக்கு விருந்தாள் கொண்டு வந்தால் மட்டும் கொடுப்போம். அப்புறம் பத்திரமா வச்சுருப்போம். அது விலை எவ்வளவு, 6 கப்பு சேர்த்து விலை எவ்வளவு, 100 ரூபா. 20 ரூபா கூட கிடையாது ஒரு கப்புக்கு விலை 20. ஆனால் அதை எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கோம், வாழ்க்கையை பத்திரமா வச்சுருக்கோமா. ஆண்டவர் நம்மளை குணப்படுத்தியிருக்காரு, நமக்கு விடுதலை தந்திருக்காரு, வியாதியிலேருந்து சுகப்பாக்கிட்டாரு, நமக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்கிறோம், நமக்கும் பாவத்துக்கும் ரொம்ப என்னென்னா கூட்டாளி. சரியா, நம்மளும் பாவமும் என்னென்னா ரொம்ப கூட்டாளி. ஏன்னா பாவத்துக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும், நமக்கும் பாவம் ரொம்ப பிடிக்கும். சரியா, அது கண்ணெல்லாம் உருட்டாது, பார்த்துக்க அப்படிங்கிறாது. அது எப்படி தெரியுமா, வா 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 அந்த பைபிள் அப்படி வச்சுட்டு வேண்டாம் இப்போ ஜோமனாது வேண்டாம். அப்போ தான் பைபிளை திறந்தோடனே கத்தரேன் அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கும். இன்றைக்கி தான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும்னா ஃபோன் அடிக்கும். அப்போ அதுக்குள்ளே நேரம் எங்கே போயிடும், ஃபோனு தான் மேய்ப்பராயிரும். ஃபோன் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கிட்டு இப்படி போயிடும்.
அப்போ வாழ்க்கையில் நம்மை நாமே காப்பாற்ற முடியாது. நான் நல்லா கவனிச்சேன், நம்மை நாம யாரும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் குணப்படுத்தின உண்மை, இவன் தேவாலயத்துக்கு வந்த உண்மை. இந்த தேவாலயத்துக்கு அவன் வந்த போது அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கான்னா, நான் விடுதலை பெற்று விட்டேன்னா விடுதலைப்பட்டு விட்டேன். இந்த பிசாசுக்கு யார் மேலே திரும்ப அதிக கண்ணோக்கமாக இருக்கும்? அதிகமாக விடுதலை பெற்றுட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், என் வாழ்க்கை மாறிட்டு, ஏசு எனக்கு அற்புதம் செய்தான், ஏசு எனக்கு அற்புதம் செய்தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஆளை எப்போ வீழ்த்தலாம்? ஏன்னா இவனை வீழ்த்திட்டா என்ன செஞ்சிடலாம்? இந்த இயேசுன்னு வார்த்தையே என்ன செய்ய மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான், மற்றவனும் காதலி என்ன செய்யாது, உள்ளாது. இந்த மனுஷன் தேவாலயத்துக்கு வந்துட்டான். சரியா? தேவாலயத்துக்கு வரும் வரை அவன் இயேசுவை அறியலை. தனக்கு விடுதலை கொடுத்து அவர் தான், ஆனால் யாருன்னு தெரியாது. இயேசு தான், அவர் தான் ரட்சிக்கிறன்னு, அவர் தான் தனக்கு விடுதலை தான் அவனுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் வந்திருந்தான் இயேசு கிறிஸ்து. இப்போ என்னன்னா அவனை திரும்பியும் தேடி போறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மனுஷன் எருசலேமில் என்ன சொல்ல போறான்னா, இயேசு தான் எனக்கு குணப்படுத்தலாம் சொல்ல போறான். இதன் விளைவு இயேசுவை எல்லாரும் பகைக்க போறாங்க, அதெல்லாம் தெரியும் இயேசுவுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அவனை தேடி செல்ல, எதற்கு? தப்புவிக்கணும். இனி அவன் பாவத்தில் விழக்கூடாது. இனி அவன் பாவம் செய்யாதிருக்க வேண்டும். ஏன்னா கடைசி வர உலகத்தில் நம்ம ஜீவன் போகும் வர இந்த பாவம் பின்னாடியே வரும். எப்படி வரும்? பாவம் பின்னாடி வரும். ஒரு டீச்சர் வாலிப வயசு நல்ல, அதாவது அவங்க 7ஆம் வயதில் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க பிள்ளைகள்லாம் சின்ன வயதாக இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிசாசு போராட்டத்தில் சாவுக்கு எதுவான நிலைமையில் கிடந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களை விடுவித்து விட்டார். சரியாக ஆலயத்துக்கு வருவாங்க டீச்சர். அந்த ஞானஸ்நான தொட்டியில் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. நான் சின்ன வயசுல இதில் பார்த்தது. அப்போ நான் இப்போ பெரிய, அவங்க கிட்டத்தட்ட 80 வயசுல அவங்கள பார்க்கேன். எங்கள் ஐயாவுடைய பையன்லா என்ன சொன்னாங்க, எங்கள் ஐயாவுடைய பையன்லா இங்கே ஊழியம் செய்யறான். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க இல்லை. ஆனால் டீச்சர் ஒரு பை வச்சுக்கிட்டே இருப்போம். இப்படி அந்த பை எப்படி வச்சுக்கிட்டே தான். நான் ஒரு நாள் கேட்டேன், அதில் என்ன இருக்குது டீச்சர் அப்படின்னு கேட்டேன். அதில் பென்ஷன் புக் இருக்குது. என்ன இருக்குது? பென்ஷன் புக் இருக்குது, பாஸ் புக் இருக்குது அப்படின்னா. இப்படியே வச்சுருந்தேன். மருமகிட்ட கேட்டேன், அந்த அக்கா நல்ல ஆண்டவர் தேடுறவங்க, அவங்ககிட்ட கேட்டேன், வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன், அந்த ஒரு ரூமு தானே, அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே நான் இருந்துக்கிடுவேன், அந்த பக்கம் போக மாட்டேன், சாப்பாடை வாசல்லே வச்சிருவேன், சாப்பாடை வாசல்ல வச்சிருவேன், சாப்பிட்டுட்டு ஏன் பென்ஷன் புக் எடுத்துட்டா, ஏன் பாஸ்புக் எடுத்துட்டா அப்படின்னு. அது எங்கே தான் இருக்கும்? பேக்கில். அது என்ன சொல்லும்? இதே கூப்பாடு. நான் ஒரு நாள் பார்த்துட்டு என்னதை சொன்னேன், பரலோகத்துக்கு போனேன்னா பாஸ்புக்கும் பென்ஷனே இங்கே, பென்ஷன் புக்கும் எங்கே கொடுத்துடணும், மகன் மருமட்டை கொடுத்துடணும். இதே வச்சுட்டாலே விளங்காது அப்படின்னு. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இன்னும் பண ஆசை விடலையே அப்படின்னு. சோறு மகனும் மருமகனும் அழகாக போடுறாவ, அழகாக பாதுகாக்காங்க, தாத்தா பக்கத்தில் இருக்காரு, உங்களுக்கு என்ன கவலை? இதை இப்படி தூக்கிட்டு அலையிறிய, பிடிக்கிட்டு போக முடியாதா யாரானுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த பாட்டி பாருங்களேன், முதல்ல அது அற்புதம் பெற்றுச்சு, இயேசுவை தேடி ஒழுங்காக வாழ்ந்துருக்கணும். சொந்த மருமகிட்ட ஒரே சண்டை, சொந்த மருமகிட்ட ஒரே போராட்டம். ஆனால் கோயிலில் மட்டும் உட்காந்துடும், வந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உள்ள என்ன இருக்குது? பென்ஷன் புக்கு யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. சோத்திரன்ற நேரத்தம் பென்ஷன் புக்கு உள்ளதாக இருக்காண்டு ஒரு சோத்திரம் சோத்திரம், பாஸ்புக்கு சோத்திரம் சோத்திரம். இது இயேசுவை ஆராதிக்கலை, பாஸ்புக்கையும் பென்ஷன் புக்கையும் தான். நல்லா கவனிக்கணும். பாவத்தை விட்டுட்டு அவர் பின்னாடி தான் போகணும், அவர் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். இல்லைன்னா இந்த பாவம் ஏதாவது ஒரு வழியில் நம்மளை கவுத்திடும், ஏதாவது ஒரு வழியில் கவுத்திடும். இந்த மனுஷன் விடுதலையாக்கப்பட்டு தேவாலயத்தில் வந்துடுனா, எனவே இயேசு இவனை தப்புவிப்பதற்கு தேடி வந்தார். ஏன்னா இவனை சுற்றி என்ன இருக்குன்னா, எருசலேமில் ஏராளமான இயேசுவுக்கு எதிரி இருக்காங்க, இயேசுவுக்கு எதிரி இருக்காங்க. ஒரு சிலரை தவிர ஒரு திரள் கூட்டம் இயேசுக்கு எதிரி இருக்காங்க. அப்போ இந்த எருசலேமில் இந்த மனுஷன் பாவத்தில் விழுந்தா யாருக்கு அவமானம்? யாருக்கு அவமானம்? இயேசு அவரை பெதசாலேருந்து சுகமாக்கி அனுப்புனாரு, இங்கே பாரு கிடக்காம பாரு பாவம் செஞ்சுட்டு. இப்போ யாருக்கு அவமானம்?
இயேசுக்கு தானே அவமானம். நீங்கள் நான் பாவம் செய்து யாருக்கு இது வேணும்? ஏசப்பாவுக்கு தானே அவமானம். அதுக்கு ஒரு கற்பனை சொல்லியிருக்கார், சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஒரு கற்பனை சொல்லியிருக்காரு. 10 கற்பனை, 3வது கற்பனை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாய், கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில வழங்குறனை தண்டியாமல் விடா. இப்போ இவன் இனி பாவம் செய்தா யார் தண்டிப்பா? இயேசுவே தண்டிக்குவார். சரியா? இயேசுவே தண்டிப்பா. ஏன்னா இவன் பாவ வாழ்க்கை இருந்தும் வியாதியின் கட்டில தூக்கிட்டேன். இனி அவன் பரிசுத்தமா வாழாம இருந்தா கண்டிப்பா என்ன நடக்கும்? அவரே தண்டிக்க நேரிடும். எனவேதான் ஆண்டவர் அவனை தமது கோபத்துக்குள்ளாகாதபடிக்கு அவனை காப்பாற்றுவதற்கு அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. ஏன்னா பாவம் செய்த இனி அதிக கேடு வரும். எனவே ஆண்டவர் அவனை தப்புவிப்பதற்கு அவனை எச்சரிக்கும் வார்த்தையை சொன்னார். இந்த இடத்துல இருக்க அன்பான தேவ பிள்ளைய பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கோம். விட்டுறோம், திரும்ப செய்கிறோம், விட்டுறோம், திரும்ப செய்கிறோம். அதிக கேடு வரும். திரும்ப திரும்ப பாவம் செய்தால் அதிக கேடு வரும். அடிக்கடி கணிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் பண்ணி சடுதில் நாசமடைவான். அந்த தேவ பிள்ளைகளை திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை விட்டுறணும். ஏசப்பா எனக்கு உதவி செய், தப்பு வைக்கிறதுக்கு அவனுக்கு ஆலோசனை சொன்னார். இந்த ஆலோசனை கேட்ட உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்போ இந்த ஆலோசனை கேட்டவன் அவன் சந்தோஷப்பட்டானா இல்லையா? அவன் இந்த நம்மை தப்புவிப்பதற்கு இனி நான் இந்த படுக்கையில் விழுந்து விட, இனி எந்த வியாதியில் விழுந்து விட, இனி எந்த பிரச்சனையும் சிக்கிரக்கூடாதுன்னு சொல்லி என்னை காப்பாத்துறத இயேசு பேசினார். இவர் தான் ரட்சகர், இவர் தான் ரட்சகர். ஐயா, இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து குணப்படுத்துகிறவர், வியாதியிலிருந்தும் சாபத்திலிருந்து குணப்படுத்துற மாத்திரம். இனி பாவத்தில் விழுந்து அழிந்து விடக்கூடாது, இனி நரகத்தில் போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவனை தப்புவிப்பதற்கு அவனை தேடி வந்து பேசினார். ஐயா, இன்னைக்கு நம்மோட அவர் தேடி பேசுற காரணம், நீங்களும் நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது. நான் ஒரு ஊரில் இருந்தேன், நாசரேத், இது யோவான் பேராலயத்தில் சபையில் 6 வருஷம் இருந்தேன். அந்த ஊரில் என்னன்னா மைக்கு போட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாராவது மரித்து விட்டால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இன்னார் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார், இத்தனை மணிக்கு என்ன நடக்கும்? நல்லடக்கம் நடக்கும். இது சொல்கிற வேலை எனக்கு தான். சரி, சில ஆட்கள் என்ன எப்படி மறிச்சுட்டு நமக்கு தெரியும். ஆனால் சொல்ல முடியுமா? குடித்து விட்டு மறித்து விட்டார் சொல்ல முடியுமா? கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் அப்படி தான் சொல்லணும். நான் சொல்லிட்டு வெளியே வாரேன், ஒருத்தர் அழுதுட்டு ஓடி வந்தார். ஒரு வயசானவர் இறந்து போனார், 80 வயசு இருக்கும். அழுதுகிட்டே ஓடி வந்தார். ஐயோ, எங்கள் சித்தப்பா மனம் திரும்பாமலே செத்து போயிட்டார். எப்படி சொன்னார்? எங்கள் சித்தப்பா ஆசிரியர், ஓய்வு பெற்றவர், ஆலயத்துக்கு வந்தவர், போதகர்லாம் தெரியும். ஆனால் அவர் ரட்சிப்பு அவருக்கு தெரியாது. என்ன தெரியாது? ரட்சிப்பு தெரியாது. இந்த சகோதரன் அவர் படுக்கையில் ஆனதுலேருந்தே போய் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சித்தப்பா பரலோகத்துக்கு போகணும் சித்தப்பா, உங்கள் பாவத்தை அறிக்கிட்டுருங்க, மனம் திரும்பி. அவர் சொன்னார், பரலோகமா? யார் சொன்னா? எங்கே இருக்கி பரலோகம்? எப்படி படுக்கையில் கிடந்துக்கிட்டு என்ன பேச்சு? பரலோகமா? கடைசி முந்தின நாள் வேற போய் என்ன சொல்லியிருக்காரு, நல்ல கான்சியஸ் இருக்கு தண்ணி போய் சொல்லியிருக்காரு. அதாவது சுய அறிவு தெரு. இந்த மனுஷன் மனம் திரும்பலை, அவர் தப்பு வைக்கிறதற்கு ஆண்டு எத்தனையோ ஒரு ஆளை அனுப்பினாரு, ஆனா மனம் திரும்பல. இன்னைக்கு நம்மை தப்பு வைக்கிறதுக்கு நம்மளை இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறாரு. நன்மை பெற்றிருக்கிறோம், நிறைய நன்மை பெற்றிருக்கிறோம். ஆனா திரும்ப திரும்ப அவரை துக்கப்படுத்தும்படி பாவம் செய்துட்டே இருக்கோம். இன்னும் ஆண்டவர் நம்மளை அடிக்கலன்னு சொல்லிட்டு நாம என்ன துணிகரமா பாவம் செய்யறோம். அந்த தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வேளையில இனி பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இனி பாவம் செய்தால் அதிக கேடு வரும், அதிக கேடு வந்துடும். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவளே, ஏதாவது விட முடியாத பாவம் இருக்கலாம். சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம்.
இந்த நேரத்தில் இயேசுவே என்னை தொடும், என்னை தப்புவி, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். மூன்றாவது, பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்து. 38 வருஷமாக கிடக்காரு. எங்கே கிடக்காரு? படுத்து கிடக்காரு. இப்போ இவர் தான் எருசலேமில் சீசர்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இயேசுவை அறிவிக்கிறதுக்கு முன்பு இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிவித்த யாரு? யார் தெரியுமா? இந்த மனுஷன் தான். இந்த மனுஷன் தான். இவன் பேர் தெரியாது. நல்ல கவனிக்கணும். இந்த சம்பவத்தை யோவான் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறின பிறகு கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு தான் என்ன இந்த யோவானின் சுவிசேஷம் எழுதுகிறான். அதாவது கிபி 90லேருந்து 95 அவருடைய கடைசி பகுதியில் யோவான் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் எழுதுகிறார். இவர் எழுதும்போது இந்த எருசலேம் அசைவதற்கு, எருசலேமிலே சீசர்களுக்கு முன்பதாக இயேசுதான் இரட்சகர், இயேசுவின் பாவத்தை மன்னித்தார், இயேசுவின் படுக்கை மாற்றினார். 38 வருஷம் படுத்த என்ன இயேசு மாற்றி விட்டார். இன்னைக்கு இயேசுவுக்காக நான் வாழ்றேன், இயேசு தான் என்னை தப்பு விட்டார். இதை சொல்லி கொண்டிருந்த யாருன்னா இந்த மனுஷன். இந்த மனுஷன் இதை பார்த்து இதை உலகத்துக்கெல்லாம் சொல்றார். எருசலேமுக்கு நாங்களாம் சொல்றதுக்கு முன்னாடி, பேதுருலாம் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னது யாரு? இந்த மனுஷன். இவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இவன் பிறகு தப்பு வைக்கப்பட்டான். இயேசுவுக்கு அவன் வாழ்ந்தான். அந்த எருசலேமை அநேகர் இயேசுவை எதிர்த்தாலும் இவன் இயேசுவுக்கு என்ன செய்தான்? வாழ்ந்தான். இயேசுவை என்ன செய்தான்? அறிவித்தான். இயேசு கிறிஸ்து அவனை பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அவனை பயன்படுத்தினார். அப்போ இயேசு இவன் என்ன படித்தான்? படித்தானா? என்ன படிச்சிருப்பான்? 38 வருஷம் எல்லாம் மறந்துருக்கும். அப்படி தானே? என்ன படிப்பெல்லாம் மறந்துருக்கும். படிப்பெல்லாம் மறந்துருக்கும். இப்போ ஒன்று தெரியும், என்னன்னா இயேசு என்னை ரட்சித்தான், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்குதே. இப்போ இவன் என்ன சொல்லியிருப்பான்? படுத்திருந்தேன், என்னை தேடி இயேசு வந்தார். நான் பாவத்தில் இருந்தேன், இரக்கம் இல்லாதபடி கிடந்தேன், என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், எனக்கு விடுதலை தந்தார். நான் தேவாலயத்தில் இருக்கும்போது என்னை தப்புவிப்பதற்கு என்னை தேடுவேன், என் கூட பேசினார், நான் பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்தார். இன்று வரை நான் உயிரோடு இருந்து இயேசுவுக்காய் வாழ்வது அவர் தந்த கிருபை. இப்பொழுது நான் இயேசுவுக்காய் வாழுகிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்து அவரை பல எதிர்ப்புகளின் மத்தியில் தான் அவரை பயன்படுத்தினார். பல நமக்கு எதிர்ப்பு வந்துட்டால் நம்ம என்னன்றோம்? பயந்துடுறோம். அப்படி தானே? எருசலேமில் இயேசுவே கல்லறி போனாங்க. இவனை சும்மா விட்டுருப்பாங்களோ? இவனை சும்மா விட்டுருப்பாங்களோ? இவன் பயந்தானா? சாகருக்கு பயப்படலை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஐயா, நம்ம என்னைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்காமா, அன்னைக்கு தான் போவோம். சரியா? நம்ம இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்து விட்டால் ஒருவனை நம்ம மேல கை போட முடியாது. அடிக்கலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது? உயிர் எடுக்க முடியாது. நம்முடைய என்னன்னா ஜீவன் அதிபதி யாரு? அவர் தான். அத்தனை எதிர்ப்புகளின் மத்தியிலும் இயேசுவுக்காக வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து அவனை பயன்படுத்தினார். இன்னைக்கு நாம 4 பேருக்கு யாருக்காவது சொன்னோமா? எத்தனை அற்புதம் செஞ்சிருக்காரு. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? கேட்டு பார்க்கணும். இப்போ சரியா? எழுப்பி நிற்கலாமா? ஜெபிக்க இருக்கிறோம். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலி அதை சுமந்தலை, வழி தப்பி அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அந்த என்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே.
பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில், நானோ பரலோகத்தில் வாழும் இயேசுவோடு என்று வாழும், என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். அல்லேலூயா. குற்றம் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ புத்தரோடன் வருவார். சரியா? நம்மளை எப்படியா வீழ்த்தணும் தான் வருவான். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நல்லா வாசித்து உங்களுடைய உமக்கு பிரியமானி வாடி வாழ்வேப்பா. நான் பாவத்தில் இல்லாதபடி என்னை காக்கணும். இந்த இடத்துல சில நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு சிலருடைய பிரச்சனைகள் இந்த மனுஷனை போல தான் இருக்கிறது. உங்களால் ஜெபிக்க முடியல, பிரச்சனை நிறையா இருக்குது, வேதனை குடும்பத்தில் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை வியாதி இருக்கு, ஆனால் உங்களால் ஜெபிக்க முடியல. இயேசுவே என் பாவங்களை மன்னி என்று வாய் திறந்து சொல்ல முடியல. இந்த வேளையில் ஒரே வழி, இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்து, இயேசுவின் பாவங்களை மன்னியும், எனக்கு இறங்கும், என்னை தொடும் என்று வாயை திறந்து கேட்கலாமா? கண்களை மூடிக்கொள்வோம். இந்த வேளையில் ஆண்டவர் தொடுவதற்கு வந்திருக்கிறார், தொடுவதற்கு வந்திருக்கிறார். இந்த மனுஷனை ஆண்டவர் குணமாக்க வந்தது போல நம்மை குணமாக்க வந்திருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி இயேசுவுக்கு தெரியும். இந்த இடத்துல பாவ வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, வாயை திறந்து கேளு. ஓ ராபா சதல ராபா, வாயின் கட்டுகள் உடைத்தெறியப்படுவதால், நாவின் கட்டுகள் உடைக்கப்படுவதால் வாயை திறந்து கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தீர்க்க இயேசுவால முடியும். இயேசு குணமாக்க வந்திருக்கிறார். வாயை திறந்து என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், இயேசுவே என்னை தொடும் கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. அமைதியா இருக்க நேரம் அல்ல. இப்பொழுது 38 வருஷமா படுத்திருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த இயேசு எல்லாருக்கும் உதவி செய்ய போறார். எல்லாருக்கும் 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 வாயை திறங்க, வாயை திறங்க. இயேசுவின் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஓ ஜீசஸ், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. நம் நடுவில் அவர் இன்னைக்கு குணமாக்கும்படியா இறங்கி வந்து விட்டார். ஓ ஸ்தோத்திரம். இதுவரை எப்படி வாழ்ந்தோமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஒன்னே மறைக்க வேண்டாம், ஒன்னே மறைக்க வேண்டாம். இயேசு எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஒருவேளை அந்த ரங்கத்தில் பாவம் செஞ்சுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் வாயை திறந்து இயேசுவே பாவங்களை மன்னியும் என்று கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார், இரண்டாவது விடுதலை தருகிறார். தப்பு வைக்கிறவ உங்களையும் என்னையும் தப்பு வைக்காதான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கலாமா? ஓ ஜீசஸ், நன்றி. எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து உம்மை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற பிள்ளைகள் இப்பொழுது தொடுவீராக, தொடுவீராக. வசனத்தை படிக்க முடியல, உங்களுக்கு பிரியமாக வாழ முடியலப்பா என்று புலம்புகிறவர்களை இப்பொழுது தொடுவீராக. ஜீசஸ், ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செய்த போதும் இன்னுமே அறிவிக்காதபடி முடங்கி போனவர்களை இப்பொழுது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி நாவிலே ஏசாயாவை தொட்ட பரிசுத்த அக்கினி இப்பொழுது நாவிலே விழுவதாக. நாவை தொடும். இயேசுவை பற்றி பேசணும், உலகத்தை பற்றி பேசுறது போதும் ஆண்டவரே. ரபாரோ சேகாதலபாரபாதா. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்க. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என் வாழ்க்கையை மாற்றி நீங்க தான்ப்பா. நான் அழிஞ்சு நிர்மூலமாக இருப்பதற்கு காரணம் நீங்க தான், என்னை காப்பாற்றி நீங்க தான். இது இந்த உலகத்தில் என் குடும்பத்துக்கு, என் சுற்றில இருக்க வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துல சொல்வேன். பொருத்தனையோடு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எதிர்ப்பு உள்ள இடத்துல இயேசுவுக்கா நின்றான் இந்த மனுஷன். அந்த எருசலேம் இயேசுவுக்கா நின்ற மனுஷன் குடும்பத்தில் இயேசுவுக்கா நிற்கணுமே, இந்த ஊரில் நிற்கணுமே. மற்றவங்க எதிர்க்கிறவங்க நடுவில் இயேசுவை சொல்லணுமே.
வல்லமை கேளுங்க, வல்லமை கேளுங்க. ஆண்டவர் இப்பொழுது வல்லமையினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். ஓ தேவ மகிமை, பரிசுத்த வல்லமை கேட்கிற ஒவ்வொரு பேரும் அவர் இப்பொழுது ஊற்றுகிறார். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, உமக்காக வாழ்வேன், உமக்காக மாத்திரமே நிற்பேன். அரே போலா சகல துரவோ துரவோ சந்தலரபா ரிகாதுல்லா புரவோ சந்தலரபா. ஏசுவே, இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளை, இயேசு என்னை பயன்படுத்தணும், நான் இயேசுவுக்கு வாழ நான் விரும்புகிறேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் இயேசு விட்டுற மாட்டேன். எனக்கு நீ இயேசு தான் முக்கியம் என்று யார் சொல்றீங்களோ அவங்களாம் கையை வைத்தலாம், மற்றவங்க கண்ணை மூடிக்கிடலாம். நான் இயேசுவுக்காக வாழ்வேன், இனி இயேசுவுக்காக வாழ்வேன். ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார். எந்த இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அங்க உங்க தலையை உயர பண்ணுவார். ரீபோலா சகதலபாராவா. அப்படியே மார்பிளை கை வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். கை வைத்துறவங்க மார்பிளை கை வைத்துக் கொள்ளுங்க. என் கூட இருந்து என்னை நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஜீசஸ், நன்றி ராஜா. ஜீசஸ் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேர்ந்து பாடுவோம். இந்த பாடலின் போது நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம பாட இருக்கிறோம். எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். 11வது பாடல், 11வது பாடலை பாடு. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மனமாள. இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதான். ஆஹா இது, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. கண்டு கொண்டேன் ஒரு புதைய பெற்று கொண்டே, ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே, ஒரு புதைய பெற்று கொண்டே, ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவன் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனான. சர்வ வல்லவன் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனமான. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில். ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம். பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா. சர்வ வல்லவன் என் சொந்தமான, என் ஜீவனானா. சர்வ வல்லவன் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் ஆமென். ஓ எழுதிவிட்டார் பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் இயேசு என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவன் என் சொந்தமானா, சாவை வென்றவன் என் ஜீவனானா. சர்வ வல்லவன் என் எஜமானன், சாவை வென்றவன் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும்
பறைசாற்றுவேன் ஓ சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அப்படியே பொழுது என் மனைவி இப்படி ஜெபிக்க இருக்கிறார்கள். எல்லாரும் அப்படி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேவ மகிமையுள்ள கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். நம்மை குணமாக்கி விட்டார், தப்புவித்து விட்டார், நம்மை பயன்படுத்த போகிறார். எல்லாரையும் பயன்பட. இன்னைக்கு போன உடனே யாராவதுக்கு சொல்லிடணும், என் வாழ்க்கையை மாற்றி விட்டார் இயேசு, என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை இயேசு மாற்றி விட்டார். எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு தெளிவாக எங்களோடு பேசியிருக்கிறீங்க. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ வருடங்கள் வியாதியாக இருந்த மனிதனை கர்த்தர் தேடி சென்று நீங்கள் அவனை குணமாக்கினீங்கப்பா. அதே போல் கர்த்தர் எங்களை தேடி வந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் கூட நினச்சி பார்க்கல, நீங்கள் தான் எங்களை தேடி வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, நாங்கள் உமக்காக ஜீவிக்கும்படியாக, உமக்காக நாங்கள் இந்த உலகத்திலே பறைசாற்றும்படியாக எங்களை தேடி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. 38 வருஷமாயிருந்த மனிதனை விசாரிப்பதற்கு, ஆதரவு காட்டுவதற்கு யாரும் இல்லாத வேளையிலும் கர்த்தர் தேடி வந்த நீங்கள் சுகத்தை கொடுத்தது போல இன்றைக்கு தேடி வந்த கர்த்தர் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் எந்த விதமான பலவீனங்கள் இருந்தாலும், பாவ நோய் இருந்தாலும், ஆண்டவரை நெடுநாளாக இருக்கிற சாபங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் கர்த்தர் களி கூற பண்ணுங்க. எல்லாரையும் ஒரு ஆண்டவரை மனதிலே ஒரு நிம்மதியை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. மீண்டும் அவருடைய வாழ்க்கையிலே கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது எங்களால் ஒவ்வொரு நாளும் வாழ முடியாத சூழ்நிலை நாங்கள் கடந்திருக்கிறோம் ஐயா. நீங்கள் தான் எங்களை வாழ வைக்க வேண்டும். நீங்கள் தான் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக லெக்கை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. வசனத்தின் மூலமாக பேசுங்க, பாடலின் மூலமாக பேசுங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து எங்களுக்கு ஆலோசனை தந்து நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த 38 வருஷமாய் வியாதியான மனிதன் அப்பா, உம்மை குறித்து நெருக்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் ஐயா, அப்பா ஆபத்தான நிலைகளை இருந்தாலும் ஐயா, தைரியமாக பறைசாற்றினது போல நாங்களும் எங்க இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்வதற்கு ஏற்ற தைரியத்தை தாருங்கப்பா. பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் வெளிக்காட்டுவதற்கு எங்க எல்லாருக்கும் பலன் தாருங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் பலன் தாருங்க. வாழ்வது ஒரே வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழ்ந்து அவருக்காக எதையாவது செய்து இந்த உலகத்திலே நாங்கள் நிம்மதியோடு உம்மண்டை வந்து சேர்வதற்கு எங்க எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எங்களை போல பிறரும் இயேசுவை அறிய வேண்டும், எங்களை போல பிறரும் இயேசுவை ருசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் அப்பா இந்த உலகத்திலே உப்பாக, ஒளியாக, கலங்கரை விளக்காக மாறுவதற்கேற்ற கிருபைகளை தாருங்க. அன்னை தினம் கர்த்தர் தந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
இந்த நாள் கூட்டத்தை கத்தர் இதுவரைக்கும் பொறுப்படுத்திருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மீண்டும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறோம் ஐயா. அரவணைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீண்டும் இந்த வார்த்தையோடு இடைப்படுங்க. வீட்டில் போய் அசை போட்டு அதன்படி வாழ்வதற்கு, அதன்படி இன்னும் உமக்காக ஜீவிப்பதற்கு நீங்க இன்னும் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பொறுப்படுத்தி செய்கிற ஐயா குடும்பத்திற்காக, இங்க இருக்கிற காட்டிஸ் தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இங்க இருக்க சபை மக்கள், இதற்காக உழைத்தவங்க, ஜெபித்திருக்கவங்க எல்லாரையும் கத்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.